ஸோ இப்போ அந்த யூஐல இருக்க வேல்யூவை இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன்னா டபுள் போட்டு இன்புட் ஒன் இன்புட் டூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்புட் ஒன்ல நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னோட வேல்யூ எடுக்க பார்க்குறேன். இன்புட் ஒன்னு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னு டாட் டெக்ஸ்ட். ஸோ இது என்ன ஆக்சுவலானா இந்த ஃபார்மோட ரிட்டர்ன். ஸோ இதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ இதை ட்ராப் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேர். ஓகேவா? டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெக்ஸ்ட். ஸோ இதை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று டாட் டெக்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சிஎஸ்ல எப்பயுமே இந்த செமிகாலன் போட்டு தான் ஒரு லைனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட் எண்டுனாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அதோட எண்டு இதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் டபுள்னு ரெண்டு இதை டிக்ளேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த இன்புட் ஒன்னுக்கு ஒரு இதை டிக்ளேர் பண்ணுறேன். ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா இந்த இன்புட் ஒன்று இந்த இன்புட் டூ வந்து ஒரு டபுள். பட் ஆனால் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெக்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. கரெக்டா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் டபுளாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஆனால் இது எப்படி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுதுன்னா, இப்போ நான் இதுக்குள்ள இங்கே கிளிக் பண்ணாலே இது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோ சஜஷன் வச்சு நம்ம கேட்கலாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு வித்தியாசமான ரிசல்ட் சொல்லுது. ஸோ நம்ம அது இப்போ யூஸ் பண்ண வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இப்போ நான் டபுளில் தான் பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்கு டபுளில் தான் இது ப்ளேஸ் ஆகணும். ஸோ நான் டபுள்னு கிளிக் பண்ணி ப்ரேஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போனோம் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, கன்வெர்ட் த string representation of a number to use a double precision floating. ஸோ இப்போ யூசர் வந்து நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு நம்பர் தரான்னு வச்சுப்போம். அந்த நம்பராக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை திருப்பி டபுளாக மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ப்ரேஸ்ன்னு கொடுத்து இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எரர் கொடுக்காது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை டபுளாக மாற்றி இந்த டபுளில் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே வேலையை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் டூக்கும் பண்ணணும். ஸோ நான் இன்புட் டூன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எனக்கு சஜஷன் காட்டுது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்புட் ஒன்னுக்கு பதிலாக இன்புட் டூன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த இன்புட் ஒன்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்துச்சு, இன்புட் டூல டெக்ஸ்ட் பாக்ஸ் டூ வந்துருச்சு. ஸோ இந்த டபுள் ரிசல்ட்டில் ஸ்டாண்டர்ட் காப்பி ஆடில் வந்து இன்புட் ஒன்று இன்புட் டூ. ஸோ என்ன பண்ணுறேன்னா அங்கே யூசர் கிட்டேருந்து வாங்கினா இந்த ரெண்டு இன்புட்டையும் நம்ம அடிஷன்னு ஒரு கிரியேட் பண்ண அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணி ரிசல்ட்டுன்ற இந்த விஷயத்துக்கு வாங்கியாச்சு. ஆனால் இந்த ரிசல்ட்டை நம்ம திருப்பி இந்த ஃபார்ம்ல இருக்க இந்த இடத்துக்கு அனுப்பணும் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அனுப்பணும். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட நேமை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. ஸோ லெட்ஸ் இப்படியும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட் அப்படி கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தோன்னா, ஸோ ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்றதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இது வந்து கெட்டும் பண்ணணும் செட்டும் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம கெட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கெட்டு செட்டுனா என்னன்றது புரியும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் இந்த ரிசல்ட்டை நான் தரணும். ஸோ நான் ரிசல்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணேன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா cannot implicitly convert double to string. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ.
ஆனா நம்ம அதுல பாஸ் பண்ண ட்ரை பண்றது ஒரு டபுள் வேல்யூ. ஸோ அது வந்து டைரக்டா பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம இங்க பண்ண மாதிரி இங்க ஒரு வேலையை பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக நம்ம மாத்த ட்ரை பண்றோமோ அதை ஃப்ரண்ட்ல போட்டுருணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்த ட்ரை பண்றேன். ஸோ ஸ்ட்ரிங்கு டாட் டபுளா ஃபார்மட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு கன்வர்ஷன் பண்றது மட்டும் ஓகேவா, ரிசல்ட் டாட் ஸ்ட்ரிங்னு போடணும். ஸோ ஆக்சுவலாக நான் சொன்ன டேட்டா தப்பு. ஸோ ரிசல்ட் டாட் நீங்க என்ன கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டபுள்லயே ஒரு கன்வர்ஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப்புக்குள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ நீங்க போர்டு டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் என்னென்ன இதுல கன்வர்ஷன் என்னென்னலாம் இந்த டபுள் வந்து பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சிஸ்டம் கிரியேட்டட் ஃபைல நீங்க ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இதை டாட்டுக்கு எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து டூ ஸ்ட்ரிங்கா மாத்துறது, இந்த டபுளை இன்னொரு டபுளோட கம்பேர் பண்றது, டைப் அடிக்கிறது, ஈக்குவல் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ரெண்டு போட்டு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இது என்னன்னா இது உள்ள இருக்க ஃபங்க்ஷன். ஸோ எந்த ஃபங்க்ஷனுமே இப்போ ஆர்குமெண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது டிக்ளேர் பண்ணணும். இதுல ஆர்கியூமெண்ட் இல்லை. ஸோ இதையே அது ரிட்டனா எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கா மாத்தி இதுல ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ இது என்னன்னா இந்த டூ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபங்க்ஷன். இது என்ன ரிட்டர்ன் தருதுன்னா ஸ்ட்ரிங்ன்ற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் தரும். இது நீங்க எப்படி பார்க்கலாம்னா இப்போ இந்த ஆட்ல இது என்ன ரிட்டர்ன் தருதுன்னா டபுள் ரிட்டர்ன் தருது. ஸோ இதை பார்க்கணும்னா நம்ம கோ டு டெஃபினேஷன் கொடுத்தோம்னா இது என்ன ஃபங்க்ஷன்ன்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது உள்ள அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம இங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா பப்ளிக் ஓவர் ரைடு ஸ்ட்ரிங் இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. இதில் நம்ம பார்க்காத ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஓவர் ரைடுன்னு ஒரு விஷயம். ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனு, பப்ளிக்கான ஃபங்க்ஷனு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் தருது. எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் ரைடுன்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஓவர் ரைடெல்லாம் நம்ம போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுதுன்னா நீங்க இங்க கொடுத்துருக்க இந்த நம்பரை எடுத்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா தருது. ஓகேவா? ஸோ இது நம்மளோட முக்காசியாக கற்றுக்கிறது இல்லை, சாலிடோஸ் ஏபிஐ கற்றுக்கிறது. ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ அதுக்கு என்ன ஐடியா தேவையோ அதை பற்றி நம்ம மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் த்ரீ டாட் டெக்ஸ்ட்ல இந்த கன்வெர்ட் பண்ண விஷயத்த போட்டாச்சு. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ 5 6 அதுக்கப்புறம் ஒரு கால்குலேட். ஸோ 18. ஓகேவா? இதில் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த நம்பர் இங்கே கரெக்டாக கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்தோம், ஒரு 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 பேசிக்கான ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க ட்ரை பண்றோம். என்னன்னா ஒரு ஒரு சிஎஸ் ஃபைலுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஒரு தனி ஒரு சிஎஸ் ஃபைலுக்குள்ள என்னெல்லாம் எழுதலாம், அந்த எழுதின ஃபைலை எப்படி இன்னொரு சிஎஸ் ஃபைலுக்குள்ள யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து டபுளும் டபுள்ல இருந்து ஸ்ட்ரிங்கும் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றத ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.